முன்னோர்களுக்கு உணவு படைக்கும் போதும் அவர்களுக்கு எல்லாமே மறுபிறவி என்று ஒன்றிருக்கிறது. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நெய் தானம் தருவதால் நம்மளுடைய பிணிகள் நம்மளை விட்டு விலகும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 12ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் மாசி. இன்றைய சூரிய உதயம் 7:24க்கு, சூரியாஸ்தமனம் 7:21க்கு. இன்றைய தேதி நவமி திதி நம்மளுக்கு 60 நாளைக்கு இருக்கு. மறுநாள் காலை 8:59க்கு தான் அந்த திதி முடியும். நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் முடியும் வேலை ஆங்கில தேதி முறைப்படி 13ஆம் தேதி அதிகாலை 3:13க்கு முடிவடைந்து போராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:52 இருந்து மதியம் 1:22 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:51 இருந்து 7:21 வரை. ராகு கால நேரம் இன்று மதியம் 2:52 இருந்து 4:22 வரை. யமகண்ட நேரம் காலை 7:23 இருந்து 8:53 வரை. கூலிகன் காலை 10:23 இருந்து 11:52 வரை. சந்திராஸ்தம ராசி மேசராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் அதிகாலையிலே 12:30க்கு முடிவடைந்து அதே வேளையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகிறது. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு மகிழ்ச்சி, ரிஷபராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு வரவு, கடகராசிக்கு உயர்வு, சிம்ம ராசிக்கு நட்பு, கன்னி ராசிக்கு அசதி, துலாம் ராசிக்கு தாமதம், விருச்சிக ராசிக்கு ஆதாயம், தனுசு ராசிக்கு எதிர்ப்பு, மகர ராசிக்கு ஆதரவு, கும்ப ராசிக்கு முயற்சி, மீன ராசிக்கு சுகம். இன்றைய விசேஷம் ஆஞ்சநேயர் பூஜை. தொடர்ந்து நம்ம என்ன மாதிரியான காய்கறிகள் தானம் கொடுத்தா நம்ம பித்ருக்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்று பார்ப்போம். முதலாவதாக பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடிய மூலிகை என்று கருதப்படும் இந்த புடலங்காயை பித்ருக்களுக்கே உகந்தது என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த புடலங்காயின் பந்தல்ல தான் பித்ருக்களும் தேவர்களும் இளைப்பாறுகிறார்கள் என்பது ஒரு ஐதீகம். ஆக இந்த அதிக அற்புதம் வாய்ந்த இந்த காயை, புடலங்காயை நம்ம தானம் கொடுப்பது மிகவும் சிறந்தது. நம்மளுடைய பித்ருக்களுக்கு நம்ம சிராத்தம் செய்யும் பொழுது கட்டாயமாக புடலங்காயை நாம் கொடுக்க வேண்டும். பித்ருக்கள் தர்ப்பணங்கள் திவசங்களுக்கு புடலங்காயை நீங்கள் ஆக்கி வரவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பதும் மிக சிறந்தது. பித்ருக்கள் சந்தோஷம் அடைந்து இந்த புடலங்காயை சமைத்து முன்னோர்களுக்கு உணவு படைக்கும் போதும் அவர்களுக்கு இந்த புடலங்காயை சமைத்து கொடுப்பது மிகவும் நல்லது. இந்த புடலங்காயை சமைத்து பித்ருக்களுக்கு நம்ம படைக்கும் பொழுது காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். அமாவாசை நவமி திதிகளில் இவ்வாறு செய்து வந்தால் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். பித்ருக்களும் மிக திருப்தியுடனும் சந்தோஷமாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, நம்ம வீட்டில் அடிக்கடி குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் போகிறார்களா, பெரியவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்களா, அடிக்கடி இந்த நோய்வாய்ப்படுறாங்கன்னா சில விபத்துக்கள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு கூட நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆலயங்களுக்கு அல்லது ஒரு அன்னதானம் கொடுக்குறாங்களா, அப்போ நம்மளால் பெரிய அளவில் செலவு செய்து அன்னதானம் கொடுக்க முடியாத பட்சத்தில் இந்த புடலங்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய் இந்த 3 காய்களும் அவ்வளவு மிக அற்புதமான சக்திகள் வாய்ந்த இந்த காய்களை நம்ம தானம் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற இந்த புத்திர தோஷமும் நம்மளை விட்டு விலகும் என்பது உண்மைதான். அதனால தான் இது காய்கறிகள் தானம் செய்யும் பொழுது இந்த வகை காய்களை 3 வகை காய்களையும் நம்ம முக்கியமாக தானத்தோட தட்டு கொடுக்குறோம்ல, அதில் வச்சு கொடுக்கணும். பொதுவாகவே எப்பொழுதும் நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம வீட்டில் குழந்தைகள் எஸ்பெஷலி அந்த குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது பரங்கிக்காய், பூசணிக்காய், இந்த புடலங்காயை கொண்டு ஆலயங்களிலோ இல்லை தர்ம சாஸ்திர நிலையங்களிலோ ஆதரவற்ற இல்லங்களுக்கோ நீங்கள் கொடுங்க. அரிசியும் தானம் செய்யுங்கள். இந்த தானம் ஒன்றே நமக்கு நம்மளுடைய முன்னோர்களை நல்ல கதியில் வைத்திருக்கும் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நிலையிலே அவர்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நமக்கு எல்லாமே மறுபிறவி என்று ஒன்றிருக்கிறது. நம்ம இங்கே உயிரோடு இருக்கும் பொழுதே நல்ல காரியங்களை செய்து கொண்டு நம்ம முன்னோர்கள், அதாவது நம்மளை ஈன்று வளர்த்து பெற்றெடுத்த பெற்றோர்களும் தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி இவர்கள் எல்லாம் மறைந்திருந்தார்கள், இந்த உலகத்தை விட்டு மறைந்திருந்தார்கள் என்றால் நாம் கட்டாயமாக அவர்களுடைய மோட்சத்திற்கும் அவர்களுடைய நல்ல கதிக்கும் நாம் தான் பாடுபட வேண்டும். நாம் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் தான் அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து அவர்களை ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும்.
அப்படி செய்யும் பொழுது அவர்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் பொழுது நம்ம குடும்பமும் நம்ம சந்ததிகளும் மிகவும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் திருமணமும் படிப்பு, வேலை வாய்ப்பு எல்லாம் அந்த பண கஷ்டம்லாம் நீங்கி நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சிறு சிறு தானங்கள், நமக்கு பண வசதி பெரிதாக இல்லாவிட்டாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன தானங்கள் கட்டாயமாக நம்ம செய்ய வேண்டும். மிக முக்கியமாக இந்த 3 வகை காய்கறிகள் மிகவும் முக்கியமானது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.